Good day, brethren. Good morning, Brother Rick, and good evening from India. Very good. How is my audio? It's good. I can hear it. Very nice. Well, we want to thank the Lord God Almighty for this opportunity of sharing thoughts with you this day. இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தருணத்திற்கு நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவுக்கு முதலாவதாக நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். Green in our memory is our time spent with you, brethren, in India. இந்த நாள்ல உங்களோடு கூட நேரத்தை செலவழிக்கக்கூடியதான இந்த ஒரு தருணத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். We marvel at how the Lord has blessed your many efforts to serve Him. In fact, I would say there are more brethren today in India than any other country in the world. இன்னைக்கு இந்த உலகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது உலகளாவிய வகையில நம்ம கவனிக்கின்ற பொழுது அநேக சகோதர சகோதரிகள் இந்தியாவில காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ட்டு கவனிக்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு ஆச்சரியத்தை நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. I bring you the love and greetings of my wife, Sister Ruth, and the brethren here in Oakland County Bible Students where we meet. என்னுடைய மனைவி சகோதரி ரூத் அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் மற்றும் நாம் சார்ந்திருக்கக்கூடியதான ஓக்லாண்ட் எக்லிஷானுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் இப்பொழுது நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். Our topic is we will briefly outline a number of current events. However, our main interest is not how many current events, but how they might affect us as new creatures. இதனால நாம் தியானிக்கக்கூடியதான இந்த ஒரு தலைப்பை நம்ம கவனிக்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கால பகுதியில் தற்காலத்தில் நம்ம சுற்றி நிகழக்கூடியதான நிகழ்வுகளை நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம். ஒருவேளை தற்கால நிகழ்வுகள் என்று நம்ம சொல்லிட்டாலும் கூட அந்த நிகழ்வுகள் நம்மை எவ்வாறு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கோணத்துல நம்முடைய கவனமானது இருக்கும். Let us read 1 Thessalonians 5 verses 1 through 8, please. First Thessalonians chapter 5 verses 1 through 8, right, brother? Yes. I'll read it in Tamil. Please. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை இப்பொழுது நம்ம கவனிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். Since 1874 and our Lord's return, we're living in a period of transition from the old heavens and earth into the incoming new heavens and new earth. 1874வது ஆண்டுல நம்முடைய அருமை இரட்சகர் நம்முடைய மணவாளன் வந்துட்டு தான் அந்த காலத்திலிருந்து நாம் கவனிக்கின்ற பொழுது நாம் முந்தைய இருந்ததான காலத்தை போன்றதல்ல. இப்பொழுது ஒரு காலம் மாறுபட்டு ஒரு புதியதான ஒரு யுகத்தின் கால பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். Satan, the god of this world, is fighting extremely hard to retain control. However, he is only creating chaos. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன்
தன்னுடைய தன்னுடைய பிடியில் இருந்து இந்த உலகம் சென்று விடாதபடிக்கு அநேக தந்திர உபாயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். The worldly wise might say what they want about attaining peace. இந்த But we know உலகத்துக்குரிய the Bible. இந்த உலகத்துக்குரியவர்கள் இந்த உலகத்திற்கான சமாதானத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று உலக ஞானிகள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். But the Apostle Paul tells us, even when they are claiming to achieve peace, actually, it's just a matter of birth pangs upon a woman. ஒருவேளை உலகத்தினுடைய சமாதானத்துக்காக இந்த உலக ஞானிகள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்துட்டாலும் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இது கர்ப்பவதியானவளுக்கு வருகின்றதான வேதனை போன்றதான காரியங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். Even though we've had a lot of severe troubles since our Lord's return, we are now witnessing severe troubles that are global in nature. நம்முடைய கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது கொடிதான காலங்கள் கொடிதான சம்பவங்கள் நடைபெறக்கூடியதாக காணப்பட்டாலும் அதை விட மிக கொடுமையான காரியங்களாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே நாம் இருக்கிறோம். Yet the apostle writes, even though this is birth pangs upon the world, for us as Christians, we are to be awake and we are to be rejoicing because we understand God's divine plan. இந்த உலகத்தின் மீது வரக்கூடியதான ஒரு கர்ப்பவதியானவளுக்கு வரக்கூடியதான வேதனை போன்றதான சம்பவங்கள் இப்பொழுது உலகத்திலே நடைபெறக்கூடியதாக காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்ம பெறக்கூடியதான ஆலோசனைகள்ல இவைகள் மத்தியிலே நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். After the pang, the new order is born, and all will have the opportunity of then understanding why God has permitted evil. இந்த கர்ப்ப வேதனையின் சம்பவங்கள் காரியங்கள் முடிந்த பிற்பாடு இந்த உலகம் அறிந்து கொள்ளும் ஏன் தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வேதனையை இந்த உலகத்தில் அனுமதித்து இருந்தார் என்று. Wars. Currently we have a number of terrible wars taking place in the world. யுத்தங்கள் தற்சமயத்தில் இந்த உலகத்துல அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். One of them that has our attention is the Israel, Hamas, Hezbollah, Houthis, and Iran war since October of 2023. அக்டோபர் 2023 ஆண்டு முதல் நடைபெறக்கூடியதான இஸ்ரேல், ஹமாஸ், ஹூதிஸ் என்று சொல்லக்கூடியதான இந்த இயக்கங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதான இந்த ஒரு யுத்தங்கள் நாம் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. Even though President Trump has declared peace in the Gaza Strip, yet every day Israel is fighting Hamas fighters in Gaza Strip itself. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபதி இப்பொழுது ஒரு சமாதானம் என்று அவர் சொல்லியிருந்தாலும் கூட இன்னமும் நம்ம என்னதான் பார்க்கிறோம் அப்படின்னாக்க இஸ்ரேலை சுற்றிலும் அந்த பகுதியில் அநேக குண்டுகள் விழக்கூடியதும் அந்த யுத்தத்தினுடைய செய்திகளை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Sadly, but not unexpectedly, the conflict there is far from over. ஒருவேளை இந்த பிளவுகளை அல்லது இந்த யுத்தங்களை நம்ம கவனிக்கின்ற பொழுது பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னாக்க இன்னும் முடியல அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும். இது ஒருவேளை துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆனாலும் அது நிசப்தம் என்றதை நாம் பார்க்கிறோம். But in a very surprising way, on one hand, the Hamas invasion of Israel and Israel's response has globally created a backlash against Israel and Jewish people. ஒருவேளை இந்த ஹமாஸ் யூதர்கள் இஸ்ரேல் அப்படின்ற யுத்தம் நம்ம பார்க்கின்ற பொழுது இது அநேக தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான சில கொள்கைகளை இஸ்ரேலுக்கு எதிரான சில பார்வைகளை பார்ப்பதற்கு அது தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்
அதே நேரத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது ஹமாஸ் இஸ்ரேலை அடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் உலகளாவிய பார்வை அது இஸ்ரேல் மீது அது வேறு விதமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். It is called a global intifada. இது உலகளாவிய ஒரு உலகளாவிய ஒரு போராட்டம் என்று நாம் பார்க்கிறோம். Satan tries to destroy the natural seed of Abraham even as much as he tries to destroy the spiritual seed of Abraham. எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வித்தை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் தீர்மானிக்கிறாரோ அந்த அளவிற்கு அவர் ஆபிரகாமுடைய இயல்பான வித்தையும் அவர் அழிக்கும்படியாக அவர் எத்தனிக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். But God uses these hunters of Jeremiah 16 to encourage the Jewish people to aliyah, return to the land that had been promised to their fathers Abraham, Isaac, and Jacob. எரேமியா 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடியதான வேட்டைக்காரர்கள், அது போன்றதான வேட்டைக்காரர்களை தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய தேசத்திற்கு அவர் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். Another unique war is the United States and Israel combined have attacked Iran twice in 2026. இன்னொரு யுத்தம் நம்ம கவனிச்சோம்னாக்க 2020வது ஆண்டுல அமெரிக்க தேசமும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கிட்டதான அந்த ஒரு யுத்தம். A surprising development has been that Iran has attacked its fellow Muslim neighbors in the Middle East. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஈரான் தங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடியதான இஸ்லாமிய தேசங்களே அவர்கள் அடித்தார்கள். This is changing things militarily and economically in the Middle East. இது மத்திய கிழக்கு பகுதியில பொருளாதார வகையிலையும் இராணுவ வகையிலையும் அநேக மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. Several unique developments is that the United Arab Emirates, the UAE, they have left the OPEC oil cartel, and Israel has sent Iron Dome missile protection to the UAE to use to defend themselves against Iran. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் யுஏஇ என்று சொல்லக்கூடியதான இந்த யுஏஇயும் இஸ்ரேலும் தங்களுக்கு இருக்கக்கூடியதான காரியங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது யுஏஇ தங்களுடைய எண்ணெய் கிணறுகளையும் அதேபோல் இஸ்ரேல் தங்களுடைய அயன் ரோம் என்று சொல்லக்கூடியதான அவைகளையும் அவர்களுடைய பயன்பாட்டிற்கென்று அவர்கள் அனுமதித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். But probably to most people's surprise, the superpower of the United States, combined with Israel, have failed to defeat Iran with just air power and naval power. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கின்ற பொழுது இஸ்ரேலினுடைய சிநேகித தேசமாகிய அமெரிக்கா எந்த அளவிற்கு அவர்கள் அடி வாங்கியிருக்கிறார்கள், அவர்களால் ஈரானை தாக்க முடியாதபடிக்கு அவர்கள் சேதத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். It demonstrates that the pride of America overly expected that they would have a quick victory in Iran, but it's not been so. ஈரான் மீது அமெரிக்கா கொண்டிருக்கக்கூடியதான அவர்களுடைய பெருமை, ஈரானை நம்ம துரிதமாக நம்ம எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் என்று அவருடைய பெருமை அவர்களுக்கு முன்பதாக நின்றது. It's a necessary humbling of one of the superpowers of the world. உலகத்தினுடைய சர்வ ஆதிக்கம் அல்லது சர்வ வல்லமை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தேசம் அவர்கள் தாழ்மைப்படுத்தக்கூடியதான ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். But we note that both China and Russia have provided intelligence and information to help the Iranians in their missile attacks on American military assets in the Middle East. ஆனா இந்த மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவினுடைய தளவாடங்களை அழிப்பதற்கு ரஷ்யாவும் சைனாவும் எந்த அளவுக்கு தங்களுடைய இன்டெலிஜென்ஸை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம். It's no secret that these various superpowers of the world, the United States,
China, Russia, are actually at war with one another in various ways. ஆனா இதுல ஆச்சரியம் என்ன என்றால் எவ்வளவு பேர் புரிவாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் சர்வ வல்லமை பெற்ற நாடுகளாய் இருக்கக்கூடிய அமெரிக்கா, சைனா, ரஷ்யா ஒன்றொன்றும் ஏதோ ஒரு வகையில் மோதிக்கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். They are in a arms race, they are in a technology race, and they are in a natural resources race. அவருடைய இயற்கை வளங்கள், தளவாடங்கள் மற்றும் இராணுவம் போன்றதானவைகளில் காணப்படக்கூடிய போட்டியை நம்ம இங்க கவனிக்கிறோம். This current President Trump has wreaked havoc in long-standing alliances, global alliances, that have been in place since the end of World War II in 1945. 1945வது ஆண்டுல உலக போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து நம்ம கவனிக்கின்ற பொழுது அமெரிக்க தேசம் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெற்றிருக்கக்கூடியதான அந்த மற்ற தேசங்களுடனான உறவுல ஒரு விரிசல்களை நம்ம கவனிக்கிறோம் டொனால்ட் ட்ரம்பினுடைய அவருடைய செயல்பாடுகள் மூலமாக. This war has had tremendous economic consequences that have been felt worldwide. உலகம் முழுவதும் இந்த யுத்தம் ஒரு பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். And not unexpectedly, it affects the poorer classes. பொதுவாகவே இந்த யுத்தம் அல்லது இந்த பொருளாதார காரியங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை அவைகள் அது பாதித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We realize that in India, many of our brethren are starting to suffer from the economic consequences. இந்த பொருளாதாரத்தின் தாக்கத்தின் நிமித்தமாக இந்தியாவில் காணப்படக்கூடியதான் நம்முடைய அநேக சகோதரர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம அறிகிறோம். But another war that still is fighting is Russia's invasion of Ukraine in 2022. 2022வது ஆண்டு முதல் நடைபெறக்கூடியதான இன்னொரு யுத்தம் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையேயான அந்த ஒரு யுத்தம். Vladimir Putin of Russia, much like President Trump in the USA, thought that he would have a quick and sure victory in overwhelming part of the Ukraine. ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனை நம்ம சீக்கிரமா அடிச்சிடலாம் அப்படின்ட்டு டொனால்டு ட்ரம்ப் போலவே அவரும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டிருந்தவராய் இருந்தார். But like a David and Goliath picture, Ukraine has fought back and actually is making progress in this war. ஆனா கோலியாத் தாவீது இடையான அந்த யுத்தம் போன்று யுக்ரைன் என்ன செய்றாங்க அப்படின்னாக்க அவர்கள் இந்த யுத்தத்திலே இன்னும் தாக்கு பிடித்து இன்னும் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். The Ukrainian technological innovation has created and manufactured drone warfare to such a degree that it is crippling Russia's invasion. ஆனா உக்ரைனுடைய தொழில்நுட்பமும் அவருடைய ட்ரோன் தாக்குதலும் ரஷ்யாவினுடைய பல்வேறு காரியங்களை அவைகள் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். They have built approximately 4 million drones a year ஒரு வருடத்துக்கு and expect to build 7 million drones in 2026. 4 மில்லியன் ட்ரோன்ஸ் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் 2027க்குள்ள அது 7 மில்லியன் ட்ரோன்ஸ் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். Many of these drones are built right in people's homes. அநேக இந்த ட்ரோன்ஸ் ஜனங்களுடைய வீடுகளிலே உருவாக்கப்படுகிறது. This war on the ground and in the air and on the seas of Eastern Europe has created great fear among other European nations. இந்த கிழக்கு ஐரோப்பா பகுதியில் நடைபெறக்கூடியதான இந்த ஒரு யுத்தம் அது வான்வழி தாக்குதல், நிலத்தின் மீதான தாக்குதல், கடல்வழி தாக்குதல்
இவை எல்லாமே இருக்கக்கூடிய மற்ற ஐரோப்பிய தேசங்கள் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. Once again, the world is experiencing a military arms race buildup, but not just between the United States and Russia, as in the past, but rather through many different countries. முந்தைய காலத்தை போல அமெரிக்காவும் ரஷ்யாவும் இராணுவ தளவாடங்களை குவித்தார்கள் என்கிறதான சரித்திரத்துக்கு அப்பாற்பட்டு இப்பொழுது பல தேசங்களும் இப்படி இராணுவ தளவாடங்களை அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடியதான ஒரு போட்டி இப்பொழுது தேசங்களின் மத்தியில் நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். Two startling developments is that both Germany and Japan, nations that were defeated in World War II, are now realizing and beginning to accelerate their military industrial production. இரண்டாவது உலக போரிலே மிக பெரிதான தோல்விக்குள்ளான அல்லது பிரச்சனைகளை சந்தித்ததான ஜெர்மனியும் ஜப்பானும் இப்பொழுது சுதாரித்து கொண்டு அவர்கள் அநேக இராணுவ தளவாடங்களை உருவாக்கக்கூடியதான ஒரு காரியங்கள் அவர்கள் ஈடுபட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். What is happening in Europe particularly reminds us of the prophecy in Revelation 17, verses 12 to 14. Revelation 17, 12 to 14. Please read. இப்பொழுது நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் கவனிக்கின்ற பொழுது இவைகள் நமக்கு வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வசன பகுதிகளை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். There were kings prior to 1914, monarchies, who had great power for centuries. 1914 வருஷத்துக்கு முந்தைய காலத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது ராஜாக்கள் முறைமையானது அங்க காணப்பட்டுச்சு. அநேக ராஜாக்கள் இருந்தார்கள் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம் உலகத்தில். Their 10 is a symbol for completeness and particularly of the old Roman Empire situated in Europe. 10 என்று நம்ம கவனிக்கின்ற பொழுது ரோமத்தில் குடியிருக்கக்கூடியதான அந்த ரோமன் எம்பரர் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதான ஒரு முழுமை எண் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். So the prophecy is telling us that even though we have not had kings in Europe that had such absolute power as the kings prior to 1914, yet we expect they will, for a short time, 1 hour in the future. ஒருவேளை 1914வது ஆண்டுக்கு முன்னாடி ராஜாக்கள் என்று இருந்தார்கள். அது போன்றதான ராஜாக்கள் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய காலத்தில் இல்லை என்றாலும் அது போன்றதான சம்பவங்கள் அந்த 1 மணி நேரம் அளவும் அப்படின்ற காலத்திற்கு பொருந்தக்கூடியவைகளை நம்ம பார்க்கிறோம் தற்சமயத்துல. They give their power unto the beast, and the beast in Revelation represents a religious and a civil alliance form of government. We think that that is what's yet to be expected for but 1 hour. இந்த 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்வதற்கு மதம் மற்றும் அரசியல் சம்பந்தம் இருக்கக்கூடியதான ஒரு காரியம் தோன்றும். அதற்கு தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். Now it's interesting that the current pope is an American raised pope, the first one, and he is standing up to the United States president.
இப்பொழுது இருக்கக்கூடியதான போப் நமக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் அமெரிக்க தேசத்துக்குரியவராக இருக்கிறார். அமெரிக்க தேசத்தில் பிறந்து வளர்ந்தவராக இருக்கிறார். அவர் டொனால்ட் ட்ரம்போடு கூட நிற்கக்கூடியவராக இருக்கிறார். President Trump claims to be righteous in his wars, and the Pope is claiming there should be no wars. டொனால்ட் ட்ரம்ப் யுத்தம் என்பது அவர் செய்து கொண்ட யுத்தத்தை அவர் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் போப் நம்ம கவனிக்கின்ற பொழுது அப்படி இருக்கக்கூடாது, யுத்தங்கள் இருக்கக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். There is some truth to both positions. இந்த ரெண்டு நிலைப்பாடுகளிலுமே சில உண்மை இருக்கிறது. But we're noticing that the disagreement between the two became so severe that President Trump sent his Secretary of State, Marco Rubio, to the Vatican to meet with the Pope. ஆனா இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்துக்கள் அந்த எந்த அளவுக்கு வழிவகுத்திருக்குது அப்படின்னா, தம்முடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய மார்க் ரூபியோ அவர்களை வாட்டிகன் நகரத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். They had an unusually long face-to-face meeting. அவர்கள் முகத்துக்கு முகம் ஒரு வினோதமான ஒரு வகையில ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒரு காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். The Pope in his chair behind his desk, and the Secretary of State sitting in a side chair off to the side. போப் நம்ம கவனிக்கின்ற பொழுது தன்னுடைய நாற்காலியில பின்புறமாக திரும்பி இருந்தார். ஆனா ரூபியோ தன்னுடைய நாற்காலியில சைடு வாட்டத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறதை நம்ம கவனித்தோம். We notice that the United States president had to send his representative to the Pope, not the Pope coming to the White House. நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்க, அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய செயலாளரை ரூபியோ அவர்களை வாட்டிகன் நகரத்திற்கு அனுப்பிச்சு வச்சிருந்தார். ஆனால் வாட்டிகனுடைய போப் அவர் அமெரிக்கா வரல, அமெரிக்கால இருந்து அவர் தன்னுடைய செயலாளரை அவர் அனுப்பி வைத்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். But why did Donald Trump feel he had to do this? ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று அவர் என்ன உணர்கிறார்? Because the polls in America showed that Catholic voters were turning away from supporting President Trump. ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியதான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஐக்கியத்தை டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விலக்கி கொண்டு இருக்கிறார்கள். So we learn a political reality. The Pope has 1 billion followers, and that cannot be ignored by politicians. போப்பிற்கு 1 பில்லியன் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை இழந்து விடுவது அப்படின்றது அது யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. But the prophecy we read in Revelation 17 ends on a powerfully good note. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் வாசிக்கக்கூடியதான நாம் வாசிதான இந்த தீர்க்க தரிசனம் அது நல்ல சில காரியங்களை கடைசில சொல்லி முடிக்கிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். It's describing the time when the 144,000 are complete, and they, with the Lord Jesus, exercise complete iron rule over the nations and begin ushering in the mediatorial phase of the kingdom. ஜாதிகளிலிருந்து எடுக்கப்பட்டதான 1,44,000 பேர் இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக ஆண்டவராகிய மணவாளனோடு அவர்கள் இணைந்து உலகத்திற்கு அவர்கள் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தக்கூடியதான அந்த ஒரு காரியத்தை இந்த வசன பகுதியில் நம்ம பார்க்கிறோம். There is a prophecy in Joel the 3rd chapter verse 10. யோயேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். Joel 3:10. Yes. I'll read it. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யோயேல் 3:10. The prophecy is there would be the coming great conflicts. But it's the last part. Let the weak say, I am strong. வரக்கூடியதான பயங்கரமான யுத்தங்களை அல்லது போராட்டங்களை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் கூறுகிறது.
ஆனால் இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகளை நம்ம கவனிக்கின்ற பொழுது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கூறுகிறது. Smaller countries, smaller groups of people, including terrorists, are using technology and modern advances in warfare in order to exercise their strength over the superpowers. சிறிய தேசங்கள், சிறிய சிறிய நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்களாய், பலவீனர்களாய் கருதப்படக்கூடியவர்களும் இன்று சர்வாதிகாரம் பெற்றிருக்கக்கூடியதான அந்த தேசங்களுக்கு எதிராக தங்களுடைய தொழில்நுட்பத்தை வளர்த்து கொண்டிருக்கிறதை நம்ம கவனிக்க முடிகிறது. The next item of birth pangs is the economy. அடுத்தபடியான ஒரு பிரசவ வேதனை அப்படின்றது பொருளாதாரம். All the countries of the world, except two small Middle East countries, all use fiat currency. அனைத்து தேசங்களும் மத்தியதரை பகுதியில் இருக்கக்கூடிய 2 தேசங்களை தவிர மற்ற அனைத்து தேசங்களும் ஃபியாட் அந்த கரன்சியை பயன்படுத்துகிறார்கள். Fiat currency means there is nothing of substance supporting the currency of a given country. ஃபியாட் கரன்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதற்கு எவ்விதமான ஆதாரங்களும் இதற்கான எவ்விதமான ஒரு நிலையான எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கரன்சி முறையாகும். The strength of a country's currency is strictly based on confidence, the people's confidence, the investors' confidence that that country will be able to honor and support its currency. இந்த பணவர்த்தனை அல்ல அந்த கரன்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த தேசத்து மக்கள் அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, தங்களுடைய தேசம் எப்படிப்பட்டதான ஒரு வளர்ச்சிக்குள்ளாக இருக்குது என்று தங்களுடைய தேசமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை அந்த கரன்சியின் மூலமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. Today, the United States of America, long considered the safest currency to invest in, is over $39 trillion in debt. இன்னைக்கு அமெரிக்க தேசம் பல விதங்களை யோசித்து $39 trillion அளவிற்கு இந்த கரன்சியின் மீது அவர்கள் கரன்சியின் மீது வைத்திருக்கிறார்கள். It is unsustainable. ஆனால் இது நிலை பெற்று இருப்பது கிடையாது. The world economy will eventually crash. உலக பொருளாதாரம் எப்படியாயிலும் அது சரிந்து போகும். We might ask, why has it not crashed already? ஏன் இன்னும் அது சரியவில்லையா என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். The simple answer is, it's not God's due time yet. எளிமையான பதில் என்னவென்றால் இன்னும் அது தேவனுடைய நேரம் இன்னும் வரவில்லை. Largely because the bride for Jesus is not complete yet. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி இன்னும் நிறைவேறவில்லை. But many people are turning to cryptocurrency. அநேக ஜனங்கள் கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடியதான ஒரு முறைமைக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். It is supposedly secure because it is based upon a system known as a blockchain. பிளாக் செயின் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கக்கூடியதான ஒரு கிரிப்டோ கரன்சி முறைமையாக இது இருக்கிறது. Simply, this is a mathematical equations that supposedly cannot be hacked. இது யாராலையும் திருடப்பட முடியாத ஒரு சில கணக்கியலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. It's been reported in the news that some cryptocurrency has indeed been stolen. கிரிப்டோ கரன்சி திருடப்படவில்லை என்று நம்ம செய்திகளில் நம்ம அங்க பார்க்கிறோம். But a greater concern is the advent, which we'll talk more on, the advent of AI, artificial intelligence. Yeah, continue. It will eventually develop to a point that it will be able, through quantum computing, to hack into any of the world's cryptocurrency systems. ஆனால் அந்த ஏஐ என்று சொல்லக்கூடியதான இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக எப்பேற்பட்டதான கிரிப்டோ கரன்சிக்குரிய ஒரு இதுவா இருந்தாலும் இந்த ஏஐயின் மூலமாக இவை எல்லாவற்றையுமே நம்ம ஊடுருவ முடியும் அப்படின்றதை நம்ம கவனிக்கிறோம். But on a more personal note, each of us somehow is using some form of electronic banking. ஆனா ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு நம்ம கவனிக்கின்ற பொழுது இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் என்று சொல்லக்கூடியதான மின்னியல் பேங்கிங்கை பின்பற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். In essence, this means that our savings or our assets could either be hacked or they could be frozen by our governments. அப்படி என்றால் நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக நாம் வைத்திருக்கிற சொத்துக்கள் அவைகள் ஃப்ரீஸ் பண்ண முடியும். நாம் அதை நிப்பாட்டி வைப்பதற்கு அரசாங்கத்தால் முடியும். We have learned in this past year with President Trump having been elected that he uses trade tariffs as both a punishment as well as a threat, which has created extreme economic uncertainty throughout the world. இந்த உலகம் முழுவதும் பொருளாதார ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்க ஜனங்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படிப்பட்டதான சில யுக்திகளை அவர் கையாண்டு வருகிறார். All these things are beyond our control. இவைகள் எதுவுமே நம்முடைய கரத்தில் உள்ளவைகள் அல்ல. So we trust to the Lord, but we look to what we might be able to control. நம்மளால் எது கட்டுப்படுத்த முடியும் என்பதை நம்ம கட்டுப்படுத்துவதற்கு கர்த்தரிடத்திலே நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, கர்த்தரை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். Let's read the Apostle Paul's advice in 1 Timothy 6, verses 6 through 11, please. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 வரையிலும் நம்ம கவனிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 11 வரை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. It's not just being content with our temporal provisions, but it's contentment with godliness. நமக்கு இருக்கக்கூடியதான பொருளாதார காரியங்கள்ல போதும் என்று இருப்பது அப்படின்றதை காட்டிலும் தேவனுக்கு அடுத்ததான விஷயங்கள்ல போதும் என்று இருக்கிறது நமக்கு அவசியம். The Apostle Paul himself gave us the example when he said, I know how to be content whether I abound in temporal goods or whether I'm abased if I don't have much temporal goods. போதும் என்கிற மனது உடையது அப்படின்றது அப்போஸ்தலன் பவுல் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறதை நம்ம கவனிக்கிறோம். That is because he had confidence that his heavenly Father, our heavenly Father, was overruling for his spiritual welfare, regardless of how dire our temporal welfare may be. நம்முடைய தற்காலிக தேவைகள் அது எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் கூட அதை காட்டிலும் நம்முடைய பரலோக பிதா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நமக்கு கவனம் செலுத்தக்கூடியவராய் இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார் என்று அப்போஸ்தலன் பவுல் அவர் நம்பியிருந்தார். He encourages us to fight the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் நமக்கு உற்சாகம் அளிக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். To fight that good fight, we need to have our faith increased. இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டுமென்றால் விசுவாசம் நம்மில் அதிகரிக்க வேண்டும்.
often our faith is best increased when we are in circumstances beyond our control. நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு மிஞ்சி இருக்கக்கூடியதான காரியங்கள் நமக்கு நிலவுகின்ற பொழுதுதான் நமக்கு விசுவாசம் வருகிறது அநேக நேரங்களில். It is when we turn to our Heavenly Father for help at those times that we find His grace and His comfort is sufficient. நம்ம கை மிஞ்சி போய் இருக்கக்கூடிய சூழல்கள்ல நம் தேவனிடத்தில் நாம் திரும்புகின்ற பொழுது தேவன் நமக்கு வேண்டியதான சகாயத்தையும் கிருபையும் அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். I would like now to talk for a moment about the doomsday clock. Say that again, brother, please. The doomsday clock. Clock. DOOMSDA, doomsday clock. அழிவின் கடிகாரம் அல்லது அழிவின்குரியதான அந்த ஒரு நேரத்தை குறித்து இப்பொழுது நாம் பேசும்படியாக சில நிமிடங்கள் அதை குறித்து பேசலாம். This doomsday clock is not an actual clock. இந்த டூம்ஸ்டே கிளாக் அழிவின் நாள் கடிகாரம் அப்படின்றது உண்மையிலே அது ஒரு கடிகாரம் அல்ல. It is a figure of speech. It is a picture lesson. இது ஒரு உருவக பாஷையில அல்லது ஒரு அடையாள மொழியில பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. It was first created as an idea in 1947, and it is found in the Bulletin of Atomic Scientists. 1947 ஆண்டுல இது போன்றதான ஒரு கருத்துக்கள் அங்க நிலவ ஆரம்பிச்சது. இவைகளை குறித்து அறிவியல் புத்தகத்தில் நம்ம கவனிக்கிறோம். The atomic scientists who helped create the atomic bombs that were used in World War II were so concerned about what would happen in the earth that they created this clock. இரண்டாம் உலக போர்ல இந்த அணு ஆயுதத்தை ஏற்படுத்தியதான அந்த அறிஞர்கள் அல்லது அந்த அறிவியலாளர்கள் அவர்கள் இது போன்றதை நிறுவி இந்த உலகத்தில் அடுத்து என்ன மாதிரியான காரியங்கள் நிலவக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதை அவர்கள் யூகித்து உருவாக்கினதுதான் இந்த அழிவின் நாள் கடிகாரம் என்பது. The clock is ticking toward midnight. Midnight is doomsday. இந்த கடிகாரம் அப்படின்றது நடு ஜாமத்தில் அது நிகழக்கூடியதாக இருக்கும். அப்ப நடு ஜாமம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ஒரு அழிவிற்கான ஒரு நாள். It would be the annihilation of the human race. இது உலகத்தில் காணப்படக்கூடியதான மனிதர்களை அவர்களுடைய அழிவுக்கான ஒரு நாளாக இருக்கும். In 1947, the scientists set the clock at 7 minutes before midnight. நடு ஜாமத்துல 7 நிமிடங்களுக்கு முன்பதாக 1947 ஆண்டுல அறிஞர்கள் இதை நிறுவினார்கள். Every year since then, they would reevaluate world events and determine if they should move the minute hand closer to midnight or not. அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அதை கவனித்து அந்த கடிகாரத்தினுடைய முற்களை அழிவுக்கு நேரான காலத்திற்கு நேராக நகர்த்த வேண்டுமா அப்படின்றதை யோசித்து அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Now, in 2026, they have set the clock closer to midnight than ever before, 85 seconds before midnight. 85 நொடிகளுக்கு அந்த அழிவினுடைய 85 நொடிகளுக்கு முன்னாடி அப்படின்ற நிலைமைக்கு இப்ப அந்த கடிகாரத்தினுடைய முற்களை அவர்கள் நவுத்தி வைத்திருக்கிறார்கள். The scientists wrote this statement on why they moved the clock so close to doomsday. இந்த அழிவின் நாளினுடைய இந்த ஒரு நேரத்திற்கு இந்த விஞ்ஞானிகள் ஏன் நவுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். Quote, Russia, China,
and the United States and other major countries have become increasingly aggressive. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் முன்பை காட்டிலும் இப்பொழுது ரொம்ப விகோரமாக அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Adversarial and nationalistic. தேசியவாதிகளாகவும் அதே நேரத்தில் அதற்கு எதிராகவும் அவர்கள் இருக்கிறார்கள். Hard-won global understandings are collapsing. உலகளாவிய புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது இப்பொழுது வீழ்ச்சிக்குள்ளார கடந்து செல்கிறது. Accelerating a winner-takes-all power competition. அதிகார போட்டியானது இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. It's undermining international cooperation. சர்வதேச தேசங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது தகர்க்கப்படுகிறது. Exposing the world to existential risks. இந்த உலகத்திற்கான பெரிய ஒரு போராட்டத்திற்கு நேராக அது நடத்தக்கூடியதா இருக்கிறது. Because of this failure of leadership, உலகத்துல இந்த தலைமைத்துவம் அப்படின்றது வீழ்ச்சிக்குள்ளார போவது நிமித்தமாக the Bulletin Science and Security Board sets the doomsday clock at 85 seconds to midnight. அதனாலதான் இந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது 85 நொடிகள் உலகத்தின் அழிவினுடைய 85 நொடிகள்ன்றதுக்கு நேராக அந்த கடிகாரத்தினுடைய முற்களை நவுத்தி வைத்திருக்கிறார்கள். This is a good indicator to us of some of the brightest minds in the world without a political agenda, seeing the extreme trouble world society is in. இந்த உலகம் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சூழலுக்குள்ளார இருக்குது அப்படின்றத எவ்விதமான ஒரு அரசியலுடைய புரிந்து கொள்ளுதலும் இல்லாத நம்ம இது எந்த அளவுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது அப்படின்றது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். This is something that helps us recognize how close and intense the birth pangs have become. இந்த கர்ப்ப வேதனை அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த நெருக்கத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது அப்படின்றத நாம் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். But even here, there's some hope. Let's read Matthew 24, verses 21 and 22. ஆனால் இதிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. மத்தேயு 24, 21, 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். Yes, Jesus prophesied that there would be a time of trouble so great that humans might be annihilated. மனிதர்கள் இந்த உலகத்தில் இராதபடிக்கான ஒரு அழிக்கப்படக்கூடியதான ஒரு கொடுமையான மகா உபத்திரவத்தின் நாட்கள் வரும் என்று கர்த்தர் இயேசு தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். But he tells us they will not be annihilated because the elect, ஆனாலும் the Christ in glory, will intervene. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக நாட்கள் குறைக்கப்படும். சிலர் தப்பி போவார்கள், முழுமையாக மனுக்குலம் அளிக்கப்படாது என்பதையும் நம்ம கவனிக்கிறோம். So even if the doomsday clock does get set to midnight, the Lord will make sure it's not a complete doomsday. இந்த அழிவின் நாள் அப்படின்றது எவ்வளவுதான் நடு ஜாமத்திற்கு நேராக அதனுடைய முற்கள் நகர்த்தப்பட்டாலும் அது முழுமையாக மனுக்குலத்தை அழிக்காதபடிக்கு தேவன் அவருடைய திட்டத்தை அவர் செயல்படுத்துவார். Another element of uncertainty for humans is demonstrated by yesterday's release by the United States Defense Department of all the reports of UFOs that they have accumulated over the decades. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால்
நேற்றைய தினத்திலே அமெரிக்கால UFO அப்படின்னு சொல்லக்கூடியதான அதின் நிமித்தமாக எந்த அளவுக்கு பொருளாதாரம் அப்படின்றது சேகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான தன்னுடைய கணக்குகளை நேற்று அவர்கள் வெளியிட்டார்கள். Over 162 files were released that had been accumulated by the military and other agencies of reported sightings, including video and photographs. வீடியோ மற்றும் புகைப்படங்கள் இவைகளினால் இருக்கக்கூடிய அந்த கோப்புகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 147 கோப்புகள் அவைகள் அடங்கியிருக்கிறதா இருக்கிறது. Our guess is that most of these are explainable, yet for those that might not be, it could possibly be demons partially materializing, creating this phenomena in order to take away from the Genesis account of creation of Adam and Eve. சிலருக்கு வாசிக்கும்போது அது அவைகள் புரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்ம கவனிக்கின்ற பொழுது இந்த விழுந்து போன தூதர்கள் ஆதாமினுடைய சிருஷ்டிப்பினுடைய காலங்களிலிருந்து இருக்கக்கூடிய அநேக காரியங்களை கட்டவிழ்க்கக்கூடியதான அநேக சம்பவங்களை அவைகள் உள்ளடக்கினதாக இது சாத்தானுடைய செயல்பாடுகளாகவே இவைகளை நாம் கவனிக்கிறோம். Many are the false theories that humans were put here by a superior alien race. மனிதனுடைய விழுந்து போன சுபாவத்திற்குரியத அல்லது விழுந்து போன அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தூதர்கள் இந்த மனுக்குலத்தினுடைய தவறான காரியங்களை அவர்கள் அந்த இடத்துல சித்தரித்திருக்கிறார்கள். But this sets aside God's account in Genesis of Adam and Eve, and subsequently the need for our ransomer in Jesus Christ. வேதத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது ஆதாம் ஏவாளுடைய சிருஷ்டிப்பு மற்றும் அவருடைய வீழ்ச்சி, அதனுடைய வீழ்ச்சியிலிருந்து காப்பதற்கு கர்த்தருடைய ஈடுபலியினுடைய விலைக்கிரயம் இவைகள் எல்லாம் அந்த இடத்துல மறைக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. These are all distractions for the world. இந்த உலகத்தை திசை திருப்புவதற்கான காரியங்கள் அவைகள். For us as new creatures, we should be able to readily set these things aside. ஆனால் ஒரு புதிய சிருஷ்டிகளாக இது போன்றதான காரியங்களை நம்ம ஓரங்கட்டி விட வேண்டும். They're not worthy of our time or attention. அவைகளுக்கு நம்முடைய நேரத்தையோ கவனத்தையோ செலுத்த தேவையில்லை. And now we'd like to turn to perhaps one of the most startling new developments in recent years, and that is artificial intelligence or AI. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஏஐ என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு காரியத்திற்கு நேராக இப்பொழுது நம்ம கவனத்தை செலுத்தலாம். Currently, it's suggested that there are over 90,000 different AI programs. 90,000க்கும் மேற்பட்டதான ஏஐ ப்ரோக்ராம்ஸ் இப்பொழுது இருக்கிறதாக நம்ம அறிய வருகிறோம். We assume that our brethren are familiar with AI. Yeah, carry on. There are four divisions of AI that we will mention. நமக்கு இந்த விவரங்களை அறிந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய தரவுகள் என்னவென்றால் இப்படியாக ஒரு 4 பிரிவுகளாக இந்த ஏஐ செயல்படுகிறதை நம்ம கவனிக்கிறோம். Generative artificial intelligence. ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடியவை. Chat GPT. Chat GPT அப்படின்றது. Artificial general intelligence. Artificial general intelligence அப்படின்னு சொல்வது. And eventually artificial superintelligence. Artificial superintelligence என்று சொல்லப்படுவை. Currently, the generative artificial intelligence programs are widely being used and mostly for our benefit. இந்த ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் பொதுவாக நம்முடைய பயன்பாட்டிற்கு அல்லது நமக்கு உகந்தவைகளாக அவைகள் இருக்கிறது. If they are programmed honestly
They can be used to radically hasten product development and research. உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கும் ஆராய்ச்சிக்கும் இவைகள் உகந்தவைகளாக இருக்கும். அது சரியான முறையில பயன்படுத்தப்பட்டால். Whether we know it or not, this is greatly affecting our everyday lives. நம்முடைய வாழ்க்கையை பல விதங்கள்ல நம்ம உணர்றோமோ இல்லையோ அவைகள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. Perhaps many of us are first aware of it when we do a search, like a Google search, and an AI will assist in that Google search. நம்ம ஒருவேளை கூகுள்ல போய் ஏதாவது நம்ம தேடுறோம் அப்படின்னாக்க, நம்ம என்ன தேடுறோம் அப்படின்றத ஏஐ அது கண்டுபிடித்து அதுக்கான காரியங்களை வெளியிடும். This can be very helpful, but we want to recognize it's not necessarily perfect. அது உதவிகரமானது தான். ஆனா அது உண்மையிலே நேர்த்தியானதா இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். The Chat GPT programs are used to create more sophisticated answers for us. நமக்கு தேவையான கேள்விகளுக்கு ரொம்ப லாபகமான சாதுரியமான பதில்களை கொடுக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தப்பட்டிருப்பது தான் சாட் ஜிபிடி. This tool can be asked, for example, to make a 500-word document on the differences between social democracy and communism. ஒருவேளை கம்யூனிசம் மற்றும் சோசியல் குடியரசு அப்படின்றதுக்கு ஒரு 500 வார்த்தைகள் ஏதாவது ஒரு பேராகிராஃப் எனக்கு அமைத்து கொடு அப்படின்னு கேட்டானாக்கா உடனே அது நமக்கு அமைத்து கொடுக்கும். It can create this 500-word document in a matter of moments. ரொம்ப சில வினாடிகளிலேயே ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கோப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் நமக்கு. It will have to be checked for accuracy though. ஆனாலும் அது சரியானதா இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். I'm going to refer to a recently released study out of MIT, the Massachusetts Institute of Technology. MIT என்று சொல்லக்கூடியதான மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிறுவனத்திலிருந்து சமீபத்தில் வெளியாக்கப்பட்டதான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நாம இப்ப கொண்டு வருகிறோம். They are world renowned for their education and research. அவர்கள் கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் மிகவும் பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஒரு MIT என்று சொல்லக்கூடியதான நிறுவனம். The researchers conducted an experiment over time with 54 subjects, 18 to 39 years old. 18 முதல் 39 வரையிலும் வயது இருக்கக்கூடியதான ஜனங்கள் மத்தியில 18 வித்தியாசமான சில ஆராய்ச்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். They divided them into 3 groups. 3 குழுக்களாக அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். One group used Chat GPT. ஒரு குழுவினர் அல்லது ஒரு சாரார் சாட் ஜிபிடி பயன்படுத்தினார்கள். One group used a Google search engine. கூகுள் சர்ச் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடியதான ஒன்றை இன்னொரு சாரார் பயன்படுத்தினார்கள். And the third group used their brains. மூன்றாவது சாரார் தங்களுடைய மூளையை பயன்படுத்தினார்கள். The researchers asked them all to write different essays. And each group then created an essay in one of those 3 categories. இந்த 3 குழுவினரிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஒரு கட்டுரை எழுத வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள்ட்ட சொல்லி அந்த கட்டுரையை அவர்கள் எழுதும்படியா சொன்னாங்க. பின்னாடி அதை கவனித்தார்கள். They used EEG connections, electroencephalogram, in order to monitor 32 regions of these people's brains while they were creating their essays. இந்த கட்டுரை அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது EEG என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர்கள் எப்படியாக இவைகளை செய்கிறார்கள் என்று அவர்கள் கண்காணித்தார்கள். Over the course of several months, they found that the Chat GPT users had less
mental engagement in their brains than the other two groups. இந்த சாட் ஜிபிடி பயன்படுத்தினவர்கள் அவர்களுடைய மூளை மற்ற 2 சாரார்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப குறைவான அளவே அவருடைய மூளையை பயன்படுத்தினார்கள். They consistently underperformed in the neural, linguistic, and behavioral levels of the brain. அவருடைய மூளையினுடைய நரம்பு மற்றும் அவருடைய செயல்பாடுகளுக்கு அடுத்ததான விஷயங்கள்ல அவருடைய இயல்பியல் விஷயங்கள்ல மிகவும் குறைவாகவே அவருடைய செயல்பாடுகளானது காணப்பட்டுச்சு. Over the course of time, they found that the Chat GPT users became lazier than the other two groups. மற்ற 2 குழுக்களை காட்டிலும் இந்த சாட் ஜிபிடி பயன்படுத்தினவர்கள் சோம்பேறிகளாகிவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் கவனித்தார்கள். They rotated the groups. இப்ப So group- those who use their brain now were using Chat GPT and so on. இப்ப அவங்களுக்குள்ளார ஒரு ரொட்டேஷன் பண்ணி தங்களுடைய மூளையை பயன்படுத்தினவர்கள் இப்பொழுது சாட் ஜிபிடி பயன்படுத்தும்படி அவர்களுக்குள்ளார ஒரு சுற்றை ஏற்படுத்தினார்கள். They ended up with the same results, demonstrating it was not the subjects, it was how they were processing it. இங்கேயும் முடிவு அப்படியே தான் இருந்துச்சு. அவர்கள் தங்களுடைய மூளையை பயன்படுத்தாதபடிக்கு அவர்கள் குறைவுற்றவர்களா இருந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. So their key finding was that with using the Chat GPTs, there was a reduced cognitive effort, இந்த சாட் ஜிபிடி பயன்படுத்தினவர்களுடைய அவருடைய செயல்பாடுகளை கடைசியாக நிதானிக்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்திக்கக்கூடியதான திறனை அவர்கள் பயன்படுத்தவில்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. relying on AI for tasks like writing or analysis can lead to cognitive debt. இந்த எழுதக்கூடியதான காரியங்கள்ல அவர்களுடைய நிதானிப்புல கவனிக்கின்ற பொழுது இந்த ஒரு காரியத்துல அவர்கள் அவருடைய மூளையை பயன்படுத்தாதனால் அது அந்த அவர்களுடைய சிந்திக்கக்கூடிய விதங்கள் செத்து போயிருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. What this means is that problem solving skills diminish because the AI program is doing the so-called heavy lifting. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அப்படின்ற விஷயத்துல இந்த சாட் ஜிபிடி பயன்படுத்துவது நிமித்தமாக மனிதனுடைய சிந்திக்கக்கூடிய திறனானது குன்றி இருக்கக்கூடியதான ஒரு காரியத்தை இதன் மூலமாக வெளிவரப்பட்டுச்சு. In fact, they found negligible quality improvements. எந்த விதத்திலும் தரமான ஒரு வளர்ச்சி அவர்களுக்குள் காணப்படவில்லை. While the AI programs speeded up the workflow, the studies found that when the AI programs were taken away, the participants struggled to complete tasks on their own. ஏஐ இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அது ஒருவேளை வேகமா செயல்பட்டார்கள், ஆனா ஏஐ இல்ல அப்படின்னு சூழல் வருகின்ற பொழுது அவர்களால் எதுவுமே செயல்பட முடியாதபடிக்கு குன்றி போயிருந்தார்கள். They found the short-term problem is it led to poor critical thinking processes. இந்த குறுகிய காலம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நீண்ட காலத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை அப்படின்றதுல இந்த குறுகிய கால சொல்யூஷனான ஏஐ அது அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. AI is here with us to stay. இந்த நாட்கள்ல ஏஐ நம்மோடு கூட இருக்கிறது. It can be used in wonderful ways. அதனால ஆச்சரியமான சில நன்மைகளுக்கான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். But we're just at the beginning of AI development. அதனுடைய ஆரம்ப கால மேம்பாட்டுல அது அப்படியாக இருந்துச்சு. Generative AI is reproducing what one has programmed. But a general AI will be starting to process information on its own without having been programmed. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்றது என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை மீண்டுமாக மறு உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியதான திறன் கொண்டதாகவே அது அங்க இருக்கிறது. This is the start of losing a human controller over a program. ஒரு ப்ரோக்ராம் ஒரு தரவுகள் மீது மனிதனுடைய தலையீடு இராதபடிக்கு அது காரியங்களை செய்து கொடுக்கும். When those types of advanced programs start creating and solving answers of their own, some fear that the AI programs,
will lead to creating the super AI programs, super intelligence. இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ தரவுகள் மூலமாக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடியதான அந்த மாதிரியான சில வளர்ச்சிகளுக்குள்ளார அது வழி நடத்துவதற்கு ஏதுவானவைகளாக அவர்கள் அறிந்தார்கள். We can each read more and more on these AI developments. இந்த ஏஐனுடைய வளர்ச்சியை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி நம்ம வாசித்து கொண்டே இருக்கலாம். But how might it affect us as a new creature? ஆனால் ஒரு புதிய சிருஷ்டிகளாக அவைகள் நம்மை எப்படி பாதிக்கிறது? Our concern would be if AI programs are used beyond the simple search techniques to actually creating spiritual answers for us. That's where we think the new creature could suffer. ஏஐ பயன்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய சில கேள்விகளுக்கு நாம் பதில் பெற வேண்டும் அப்படின்ட்டு ஏஐ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்க அங்கதான் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகும். Some brethren, including my wife, Sister Ruth, are using AI programs to assist in generating graphic arts used for public witness, which has been an excellent tools. நம்முடைய சகோதரர்கள்ல சிலர் அல்லது என்னுடைய மனைவியாகிய சகோதரி ரூத் அவர்களும் இந்த ஏஐ பயன்படுத்துறாங்க. ஆனா எதுக்கு அப்படின்னாக்க சில படங்கள் மூலமாக ஒரு ஸ்டடி எடுப்பதற்கு படங்கள் மூலமாக விளக்குவதற்கு வேண்டியதான சில அவைகளை கொண்டு வருவதற்காக ஏஐ பயன்படுத்துகிறார்கள். I want to give you an example. I've been witnessing to a 65-year-old gentleman. ஒருவேளை இப்படி நீங்க யோசித்துக்கோங்க. ஒரு 65 வயது மிக்கத்தக்கதான ஒருவருக்கு நான் சத்தியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். We've been reading the first volume together. நாங்க 2 பேருமா சேர்ந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் படிச்சிட்டு இருக்கிறோம். But he still communicates with nominal Christians. ஆனால் இன்னும் அவர் மற்ற கிறிஸ்தவர்களோடு பெயர் கிறிஸ்தவர்களோடு கூட அந்த தொடர்புல இருக்கிறார். And he became concerned about the Trinity. திருத்துவத்தை குறித்து அவருக்கு சில கேள்விகள் வருது. So he asked me to provide him with scriptural proof that there is no such thing as a Trinity. திருத்துவம் அப்படின்றது இல்ல அப்படின்றதுக்கு ஏதாவது எனக்கு வேத ஆதாரங்கள் கொடுங்க அப்படின்ட்டு என்னிடத்தில் கேட்கிறார். I typed up 7 pages of references, including 140 scriptures. 7 பக்கங்கள் 140 வசன ஆதாரங்களை நான் அவருக்கு டைப் பண்ணேன் நானு. In 2 days, he sent me an email. He had taken my 7 pages of notes and submitted it to an AI program for analysis. அவர் 2 நாட்களே எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சார். நான் அனுப்பிச்சிருந்ததான அந்த 7 பக்கங்கள் நிறைந்ததான அந்த பதிலை அவர் ஏஐல போட்டிருந்தார். போட்டு அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். The AI program gave an extremely long answer about the history of the development of the doctrine of the Trinity. இந்த திருத்தத்தினுடைய உபதேசத்தை குறித்து மிக நீண்ட ஒரு வரலாற்று காரியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கினதா மிக நீண்ட ஒரு பதிலை அவருக்கு கொடுத்திருக்கிறது. It did acknowledge that I had a good scriptural argument against the Trinity. நான் வேதத்தினுடைய வசனங்களிலிருந்து நான் அவற்றை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்றத அதை புரிந்து கொள்ளல ஏஐ. But the majority of Christians had come to understand that a Trinity was implied in Scripture. ஆனா அந்த திருத்துவம் அப்படின்றது அது இப்படியாக நுகர்த்தப்பட்டது அப்படின்றத பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். The conclusion. He wrote me that he felt it was not important to know if God and Jesus and the Holy Spirit were all 3 in 1 God, or whether Jesus was separate and the Son of God and the Holy Spirit just his power. He determined he did not need to know that. ஆனால் கடைசியில் அவர் என்னதான் சொல்லிட்டார் அப்படின்னாக்க இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு எனக்கு அவசியம் இல்லை. 3 பேரும் ஒருத்தர் தான் இல்ல 3 பேர் வேற வேற அப்படின்றத நிதானிப்பதற்கு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்றது அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். The AI analysis
gave him a way out of having to make a decision. ஒரு தீர்மானத்துக்கு நேரா வழி நடத்துவதை காட்டிலும் அநேக விதமான காரியங்களை ஏஐ அவருக்கு காட்டிருச்சு. But here's the worst part. இதுல ஒரு ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய மோசமான ஒரு காரியம், He did not take the time to read in his Bible those 140 scriptures and reason on them with God and reflect on them. நான் அனுப்பிட்டதான அந்த 140 வசனங்களை வேதத்திலிருந்து படித்து தேவன் பக்கமாய் தாம திரும்பி தேவன்கிட்ட பதில் வாங்க வேண்டும் என்று அவர் எவ்விதமான முயற்சிகளும் எடுக்கவில்லை. So now this can become our concern for us as Bible students. ஒரு வேத மாணவர்களாக இது நமக்கும் ஒரு பிரச்சனையாக ஏற்படலாம். There is no replacing the personal reading and studying of Holy Scripture, especially with the help of the harvest message. தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய வேதத்திலிருந்து நம்ம வாசிப்பதை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. விசேஷமாக அப்படி வாசிக்கின்ற பொழுது அறுவடை கால சத்தியத்தை கொடுத்துட்டு தானே அந்த அறுவடையாளர்களுடைய வார்த்தைகளை வச்சு நம்ம தியானிக்க வேண்டும். For we understand that just having knowledge is not what gives us more of the indwelling of the Holy Spirit. நாம் பெற்றிருக்கிற அறிவு நமக்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. The development or the acquiring of more of God's holy influence in our minds and in our hearts comes not merely from knowledge alone, but it comes from our time spent reflecting and thinking on these precepts found in the Word of God. அறிவை பெற்றிருக்கிறோம் அப்படின்றதுக்காக பரிசுத்த ஆவி நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்து வாசித்து தியானம் செய்து அதை படிப்பதின் மூலமாக தான் தேவனுடைய ஆவியை நாம் பெற்று அதில் நாம் வளர்த்து கொள்ள முடியும். This might sound funny, but how did Jesus learn? He read Scripture. இது ஒருவேளை வினோதமாக நகைச்சுவையாக இருக்கலாம். கர்த்தர் இயேசு எப்படி கற்றுக்கொண்டார்? அவர் தேவனுடைய வார்த்தைகளை அவர் படித்தார். And he reflected on them. அவற்றை அவர் நிதானித்தார். Often in private alone. தனிமையில அவற்றை தியானம் செய்தார். The apostles learned the same way. அப்போஸ்தலர்களும் அப்படிதான் செய்தார்கள். But they also now had Jesus's words that they could reflect on. அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் அவர்களுக்கு இருந்துச்சு. அவற்றை அவர்கள் மெடிடேட் பண்ணார்கள். How did the 7 messengers to the church learn? சபைக்கான 7 தூதர்கள் அவர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள்? They studied the Bible, the scriptures, and they dedicated their life to a lifelong search for God's truth. தேவனுடைய வார்த்தைகளை படித்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று தங்களுடைய ஜீவனை அதற்கென்று அர்ப்பணித்திருந்தார்கள். So the advent of technology can be useful, but it has to be clearly understood of its limitations to help us acquire more of the Holy Spirit. தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நல்லதுதான். ஆனால் அதே நேரத்துல தேவனுடைய ஆவியில நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ரொம்ப நிதானமாய் கவனமுடையவர்களாக இந்த காரியங்களில் நாம் காணப்பட வேண்டும். I want to reflect on some lessons from the parable of the wise and foolish virgins. We won't take the time to read it. கன்னிகைகள் குறித்ததான உவமைகள் இருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் நம்ம குறிப்பிட விரும்புகிறோம். It is found in Matthew 25, but we'll just talk about it. மத்தேயு 25வது அதிகாரத்தில் அது காணப்படுகிறது. இப்பொழுது நம்ம வசனம் வாசிக்கல, ஆனால் நம்ம கவனிக்கலாம். All 10 virgins recognized the Lord had returned, and they went forth to meet him. கர்த்தர் இயேசு வந்து விட்டார் அப்படின்றதை இந்த 10 கன்னிகைகளும் அறிந்தவர்களா இருந்தார்கள். All 10 were virgins. They were dedicated to the Lord. கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்ததான கன்னிகைகளாக இந்த 10 பேரும் இருந்தார்கள். All 10 had lamps. They had the word of God. தேவனுடைய வார்த்தைகள் ஆகிய விளக்கு இந்த 10 பேர் இடத்துல இருந்துச்சு.
all 10 had the oil in their lamps that would give them the light. அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அவருடைய விளக்குகள்ல எண்ணெயும் இந்த 10 பேரும் வச்சிருந்தாங்க. That's the Holy Spirit or influence in our minds. நம்முடைய சிந்தைகளில் பரிசுத்த ஆவி அதுதான். But what did we find out? But the foolish virgins did not have enough of the Holy Spirit, enough of the oil. ஆனால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள்ட்ட போதுமான அளவிற்கு பரிசுத்த ஆவி இல்ல அல்லது எண்ணெய் இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். So they asked the wise virgins, give us of your oil, because the wise virgins had wisely accumulated or have acquired more of the holy influence in their minds and in their hearts. இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய இருதயத்திலும் தங்களுடைய சிந்தைகளிலும் இந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றிருந்தபடினால இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள்ட்ட போய் நீங்க வச்சிருக்கிற இதுல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. But Jesus, who gave this parable, told us that the wise had to say, no, we cannot give you of our oil or Holy Spirit. You have to go and purchase for yourself in the marketplace. ஆனால் கர்த்தர் இயேசு பேசுறத அந்த உவமையில நம்ம கவனிக்கின்ற பொழுது புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள்கிட்ட இருந்ததான அந்த எண்ணெயை நாங்கள் உங்களுக்கு தர முடியாது, உங்களுக்கு வேணும்னா விற்கிறவர்களிடத்துல போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த உவமையில கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். Go to the marketplace. You have to buy or purchase in order to receive that oil. இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் விற்கிறவர்களிடத்தில் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். The lesson to us as new creatures is there is a cost to acquiring more of God's Holy Spirit in our minds. ஒரு புதிய சிருஷ்டிகளாய் நமக்கு இருக்கிற பாடம் என்ன அப்படின்னாக்க இந்த எண்ணெயை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு சில விலை கொடுக்க வேண்டும். One of the coins that we have to spend is the coin of our time. நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது நம்முடைய பணம் அப்படின்னு சொல்லக்கூடியவற்றை நம்ம செலவழிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். We only have so much time in our life, but it's under our control on how it's spent. நம்ம கையில இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம் அப்படின்றது நம்ம கையில அது இருக்குது. This then is a very fundamental test that we each must face. நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடியதான ஒரு அடிப்படையான சோதனை இது. And the sooner we recognize it and face it, the better off we will be as new creatures. இவற்றை எந்த அளவுக்கு நம்ம விரைவில் நம்ம அதை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு புதிய சிருஷ்டிகளாய் நம்ம வளர முடியும். Jesus put it very simply what this test is. In Luke 14, he said, லூக்கா 14வது அதிகாரத்துல நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் இயேசு ரொம்ப எளிமையாக இவற்றை சொல்லி இருக்கிறார். If you want to be my disciple, you have to love your father, your mother, your sister, your brother, even your own life less than you love me. என்னை பின்பற்றி வர விரும்பிட்டால் உங்களுடைய தகப்பனையாவது தாயையாவது நீங்க நேசிக்கிற எல்லாரையுமே விட்டுட்டு நீங்க வரணும் அப்படின்ட்டு கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And you have to bear your cross and follow me. அதுக்கப்புறம் உங்களுடைய சிலுவை எடுத்து பின்தொடர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். So when you love someone, you want to spend time with them. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்களே என்றால் அவர்களோடு கூட நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். So this is our test. Do we love Jesus the most? So நமக்கான பரீட்சை நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம் அப்படின்றது. Do we love the heavenly Father the most the way Jesus did? எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு பரலோக பிதாவை நேசித்தாரோ அதே போல நாமும் நேசிக்க வேண்டும். Well, that means it's going to cost us spending time in other ways. அப்படி என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை அதற்கேற்றாற்போல் செலவழிக்க வேண்டும். You know, one of the concerns is that for young people especially, the excitement of learning new technology can be intoxicating. இன்னைக்கு இளைய சமுதாயத்தின் மத்தியில காணப்படக்கூடிய ஒரு சவாலான விஷயம் என்ன என்றால் புதிதான காரியங்களை தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கக்கூடியதான கவனங்கள்.
We all know that the many devices we have today, electronic devices, with screens, large and small, are very helpful unless they start to control our time. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய அநேக மின் பொருட்கள் நிறைய வச்சிருக்கிறோம். இவைகள் எல்லாமே நமக்கு பிரயோஜனமானது தான், உபயோகமானது தான். ஆனால் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நம்ம கையாள வேண்டும் அப்படின்றதை நம்ம கற்று வைத்திருக்க வேண்டும். As Christians, we have no time for gaming. கிறிஸ்தவர்களாக இதில் விளையாடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. We need to manage our scrolling time. அதை சும்மா அப்படியே பார்த்து கொண்டு இருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. We need to curb our desires to always have the most recent technology. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில தற்காலிக வளர்ச்சிகள்ல எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருப்பதுக்கு நமக்கு நேரம் இல்லை. All can be useful, but not if it's costing us our relationship with the Heavenly Father. இதெல்லாம் உபயோகமானதுதான். ஆனாலும் நம்ம தேவனை நேசிக்கக்கூடியதான அந்த ஒரு விலை கொடுக்கக்கூடிய விஷயத்துல நம்ம கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். We'd like to read in Zechariah chapter 4. சகரியா 4வது அதிகாரம். Please read verses 1 through 3 and then 11 through 14. 1 through 3 and 11 through 14, please. சகரியா 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள், அப்புறம் அதனை தொடர்ந்து 11வது வசனத்திலிருந்து. சகரியா 4:1 முதல். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்கள் போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். 11. பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். The 2 olive trees represent the Old and New Testaments. இந்த 2 ஒலிவ மரங்களும் புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாட்டை அடையாளப்படுத்துகிறது. The olive oil is the Holy Spirit. இந்த ஒலிவ எண்ணெய் பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துகிறது. Perhaps the golden bowl represents Jesus. இந்த பொன்னான விளக்கு கர்த்தர் இயேசுவை ஒருவேளை அடையாளப்படுத்தும். For he had the Spirit without measure. அவருக்கு அளவில்லாமல் ஆவியை பெற்றிருந்தார். The 7 pipes are the 7 star messengers held in Jesus' right hand. இந்த 7 குழாய்களும் கர்த்தருடைய கரத்தில் இருந்ததான 7 அறுவடையின் தூதர்கள். That his message to them and through them to the 7 stages of the church are pictured by the 7 lamps. இந்த 7 தூதர்களும் 7 காலகட்ட சபைக்கு கொடுத்ததான அந்த செய்திகள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. So quite simply put, சுருக்க சொல்ல வேண்டுமேயானால், the way we attain more of the Holy Spirit is by studying the Bible with the help of the harvest message. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று வளர வேண்டுமேயானால் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்கணும். அதற்கு உதவியா இருக்கக்கூடியதான அறுவடையின் செய்தியையும் நம்ம தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And all of this is to achieve the goal of transforming our minds into that of Christ-likeness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று நம்முடைய சிந்தையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமேயானால் இப்படியாய் நம்ம வேத வாக்கியங்களை நம்ம தியானம் செய்ய வேண்டும். Just having information will not do that for us. Say that again, please. Just having information will not do that for us.
ஓகே. சும்மா தகவல்களை பெற்றுக்கொள்வது மாத்திரம் நமக்கு அதில் நமக்கு உதவி செய்யாது. It comes as a result of reflective, thoughtful study and considerations of God's principles and the precepts of present truth. இந்த தற்கால சத்தியத்தை நம்ம படித்து ஆராய்ந்து அவற்றில் வாழ்வதற்கு நம்ம பிரயாசப்படுகின்ற பொழுதுதான் அது நமக்கு வேண்டியதான வளர்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். Why the precepts of present truth? It is because that's how we know the character of our God, who we worship and are trying to imitate. ஏன் இந்த தற்கால சத்தியங்களை நம்ம படிக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய பரலோக பிதா அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம இப்படி படிப்பதன் மூலமாக தான் நம்ம புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ்வதற்கான பிரயத்தனங்கள் எடுக்க முடியும். I have to say that I'm reminded of Paul's request to Timothy. I'll read it. 2 Timothy 4:13. Paul wrote, "Bring me the books, but especially the parchments." அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு நினைவு வருகிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்துல அவர் சொல்கின்ற பொழுது, விசேஷமாய் தோல் சுருட்களை நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. So in winding down, we'd like to read in Luke 21, verses 24 through 36. 24 through 36. லூக்கா 21வது அதிகாரம் 24 முதல் 36 வரையிலும் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 21, 24 முதல். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். In verse 24, Jesus tells us that there will be a conclusion of the Gentile times in suppressing Jerusalem. And we recognize that that has been fulfilled by 1914. 1914வது ஆண்டு முதல் இந்த காரியங்கள் அங்க நிறைவேறுகிறதை நம்ம கவனிக்கிறோம். அதாவது கர்த்தர் இயேசு அவர் பேசுறதான அந்த வார்த்தையில புறஜாதியாருடைய காலம் அது நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்கிறார். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். Especially since that time, we've seen the increase of all the signs of Jesus' presence with this trouble manifesting in the earth. அது முதல் அந்த காலம் முதல் நம்ம கவனிக்கின்ற பொழுது இந்த உலகத்துல கர்த்தர் இயேசு வந்திருப்பதற்கான அடையாளங்களாக அநேக நிகழ்வுகள் அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். Those are the clouds of trouble that we've been talking about. அதுதான் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடியதான மேகமாய் இருக்கக்கூடியதான உபத்திரவங்களாக இருக்கிறது. But in verse 30,
he states, of our own selves, that is, us as new creatures, when we see these things, we recognize that the fullness of the kingdom is close. ஆனால் வசனத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது இவைகளை நீங்கள் பார்க்கும்போது வசனம் 30 நீங்கள் காணும்போது இந்த முடிவுகள் நெருங்கி இருக்கிறதை நாம் உணர வேண்டும். So then Paul goes on, Jesus goes on to write that we need to take heed to ourselves, that we don't live like the worldly, wasting our time on temporal activities. அப்போ கர்த்தர் இயேசு பேசினது போல நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாமே நிதானிக்கக்கூடியவர்களாக இருந்து இந்த உலகம் தங்களுடைய நேரத்தை பல விதங்கள்ல வீணாய் செலவழிப்பது போல நாம் செலவழிக்காதபடிக்கு ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். In verse 34, he describes it as being intoxicated like drunkenness. பெருந்திண்டினால் வெறி கொள்ளப்பட்டவர்களை குறித்து வசனம் 34ல நம்ம கவனிக்கிறோம். That implies that the new creature's spiritual senses might become deadened or confused. புதிய சிருஷ்டிகளுடைய சிந்தைகள் இந்த மாதிரி ஒரு செத்தது போன்று காணப்படுவதற்கான சூழல்கள் ஏற்படும் அப்படின்றத வசனம் 34 நமக்கு காட்டுகிறது. Verse 35, he states that this is what will happen upon the world. உலகத்தின் மீது இப்படிதான் நடக்கும் அப்படின்றத வசனம் 35 நமக்கு காண்பிக்கிறது. But in verse 36, we have another promise from Jesus. ஆனால் வசனம் 36ல கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் அங்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We are to watch and to pray always. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற ஒரு ஆலோசனை. Watching and praying has the thought of studying God's plans and purposes and then making it part of our communion with the Heavenly Father. இந்த விழித்திருந்து ஜெபம் பண்றது அப்படின்றது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னாக்க தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்து தேவனோடு அந்த தொடர்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. Not all of our prayers are on bended knee. நம்முடைய எல்லா ஜெபங்களும் முழங்காலில் அப்படின்றது இல்ல. A good part of our prayer life is our daily communion with the Heavenly Father throughout the day and the day's activities. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய செயல்பாடுகளின் மத்தியில தேவனோடு கூட அந்த தொடர்புல இருப்பதே நம்முடைய ஜெபங்களாக கருதப்படுகிறது. And if we are faithful to be found worthy of the 144, we will be accounted worthy to escape the worst time of trouble that will actually come. ஒருவேளை 1,44,000 பேர் அப்படின்றதுல ஒருத்தராக நாம கருதப்படுவோமே ஆனால் இந்த உலகத்தில் நிகழக்கூடியதான இந்த மோசமான நிகழ்வுகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். So in closing, I'll even say that while fellowship with the brethren is important, let it not take away from our time in fellowship with God. ஒரு முடிவாக ஒரு காரியம் சொல்ல வேண்டுமே ஆனால் சகோதரர்களுடன் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும், அவர்களோடு கூட உறவில் நாம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரங்கள் அந்த உறவுகள் நாம தேவனிடத்தில் செலவழிப்பதை எவ்விதத்திலும் தடுத்து விடக்கூடாது. May the Lord overrule anything I might have said amiss. ஒருவேளை நான் தவறாக ஏதாவது பேசியிருப்பேனே ஆனால் தேவன் அதற்கு இரக்கம் பாராட்டட்டும். Brother Emmanuel, I thank you for your faithful translation and patience with me. Thank you so much, brothers. God's grace. May the Lord add his blessing. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Brother Rick, for your ministry. It's wonderful, and we've been privileged to have you every time whenever you speak to us. It's always motivating and encouraging. And once again, it's a pleasure to have you here today. And please convey our regards and greetings to the brethren that you meet today and to the other brethren that you have fellowship elsewhere as well. Thank you so much, brother. Thank you.